हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பால் கொழுக்கட்டை. இத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் 1 கப் அரிசி மாவு எடுத்துர்க்கேன். அத நம்ம ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சுடு தண்ணி சுட வச்சிருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு போல பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா குட்டி குட்டியா பால்ஸ் மாதிரி உருட்டிக்கலாம். நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டியா உருட்டி எடுத்துக்கலாம். நான் அதுக்குள்ள ஒரு கடாயில தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன். கொஞ்சோண்டு அதாவது 1 கப் தண்ணி 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி வச்சிருக்கேன். இதுல இப்ப நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நான் வெல்லத்தை வடிகட்டல, ஏன்னா வெல்லம் நல்ல வெல்லம், அதுக்காக தூசியெல்லாம் எதுவுமே இல்லை, அதனால அப்படியே நேரடியா சேர்த்துட்டேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை நான் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி செஞ்சிருக்கேன். இப்போ இதை நம்ம அதில் போட்டுக்கலாம். நம்ம எதுவுமே கிளறக்கூடாது. கிளறணும்னா அது மாவு கரைஞ்சிரும். அதனால அப்படியே நம்ம விட்டுடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. கேஸை மீடியமா வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்ல நான் என்ன சேர்க்க போறேன்னா கொஞ்சோண்டு அரிசி மாவை கொஞ்சோண்டு தண்ணியில கலந்து வச்சிருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். எதுக்காக சேர்க்கிறோம்னா நல்லா திக்கா இருக்கும், அதுக்காக தான் நம்ம கொஞ்சோண்டு அரிசி மாவு கலக்குறோம். பாருங்க, ஒண்ணு கூட உடையல. நல்லா கொதிக்கட்டும். இதோட கொஞ்சோண்டு ஏலக்காய் சேர்க்கிறேன் வாசத்துக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம கடைசியா கொஞ்சோண்டு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்க்கிறேன். தேங்காய் பூவோட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ கடைசியா கொஞ்சோண்டு பால் சேர்க்கலாம். பால் காய்ச்சி ஆற வச்சிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.